guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் நேத்து ஒரு நாள் இந்த சீரியல் போடல. அதுக்குள்ள நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க போல. இனிமே இந்த சீரியலை நான் போடவே மாட்டேன், ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம். அப்படிலாம் எதுவுமே இல்ல. இவ்ளோ தூரம் வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பாதியிலே ஸ்டாப் பண்ணுவேன்? கண்டிப்பா இதோட 4th சீசன் வரைக்கும் நம்ம பார்த்து முடிக்கத்தான் போறோம் நம்ம சேனல்ல. இதுக்கடையில் அந்த நியூ சீரியலும் டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன். அதையுமே மறக்காமல் பாருங்கள். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் சீரியலை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நான் இப்போலேருந்தே உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தால் தான் முடியும். அதுக்காக தான் அந்த சீரியலே நான் அப்லோட் பண்ணுவேன், இதையும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் நியூவாக போட்டிருக்க அந்த சீரியலுமே எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுவுமே ஒரு நல்ல சீரியல் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஆஹில் இறந்து போயிட்டான் இல்லையா? அவனை அடக்கம் பண்ணிட்டு சமாதி பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ உங்க ஒரு பாபா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. கவலைப்படாதம்மா, இறப்பு எல்லாருக்கும் வர்றதுதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவரோட இறப்பு இப்படி நடந்திருக்க கூடாது. இவர் சாதாரண ஆளே கிடையாது. இவர் இந்த போபாலோட மகாராஜா. அப்படி இருக்கும்போது இவர் இறந்த விஷயம் கூட 4 பேருக்கு தெரிய முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அழுது புலம்பிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் நான் இவரோட இறப்புக்கு காரணமாக இருந்த யாரையுமே சும்மா விட மாட்டேன், அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் லத்தீஃபா ஆண்டி அவங்களோட ரூமில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா பணமலையாக கொட்டிக்கிட்டு இருக்கு. என்னது திடீர்னு பணமலையாக கொட்டுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அந்த பணத்தெல்லாம் நம்ம சனம் தான் தூக்கி போட்டிருக்கா. பக்கத்தில் கத்தியை வச்சுட்டு வேற உட்காந்துருக்கா. அவளை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் பயந்து போயிட்டு நாங்கள் எதுவுமே பண்ணலை, எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எங்களை கொன்றாத தாயே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. நான் உங்களை கொல்ல மாட்டேன், ஆனால் அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், அந்த சூனியக்காரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறா? அவளோட பிளான் தான் என்ன? அதுக்கப்புறம் ஷாதை எங்கே அவள் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் ஷாதை எங்கே வச்சிருக்காங்கலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நூர்ஜஹான் கூட சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவங்க பண்ண போகிறாங்க போல். டவுன் ஹாலை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுது பெருசா அப்படிங்கிற மாதிரி சொன்னதோ. டவுன் ஹாலா? அங்கே அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த டவுன் ஹாலில் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் நமக்கு ஏற்கனவே தெரியும்ல. அதுக்கான வேலையை தான் இப்போ அந்த நூர்ஜஹான் பார்த்துட்டு இருக்கா. ஒரு ஜாக்கெட்டில் பாம்பை வச்சு தச்சிக்கிட்டு இருக்கா. சரி இது எப்போ வெடிக்குங்கா அப்படின்னு கேட்டால் கரெக்டாக 9:30 மணிக்கு நம்ம அந்த பாம்பை வந்து பிளாஸ்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷம் கழிச்சு பீப் சவுண்டு வரும். அடுத்த 10வது நிமிஷம் இந்த பாம்பு வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட்டையுமே தச்சுட்டு நாசியாட்டையுமே கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு நான் ஜாக்கெட்லாம் நாளைக்கு போட்டு தான் வரணுமா அப்படின்னு கேட்டா, ஆமாம்மா நீ இந்த மேயரோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணு. அப்படி இருக்கும்போது நீ இந்த ப்ளூ ஜாக்கெட்டை போட்டு வந்தாதான் மதிப்பும் மரியாதையும் கூடும். அதனால் நீ இதை கன்ஃபார்மாக நாளைக்கு மறக்காமல் போட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஷாதை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு கேண்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அந்த கேண்டில் பக்கத்தில் சேரை நவுத்திக்கிட்டே வந்துட்டான். கேண்டிலை ஒரு வழியாக வாயாலேயுமே எடுத்துட்டான். எடுத்து அந்த கேண்டிலை கைக்கட்டுக்கிட்ட காமிக்கிறான். அந்த நெருப்பில் அது பற்றிக்கிட்டு அந்த கைக்கட்டுமே அவுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனும் காலில் இருக்கிற கட்டெல்லாம் அவுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக போனால் அப்போ ஒருத்தன் வந்து பார்த்துட்டான் போல். அவனை அடித்து போட்டுட்டு இங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா வாசலில் 4 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க போல். ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கோட்டை போட்டுக்கிட்டு முகத்தில் இருக்கிற காயத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே அந்த டூப்ளிகேட் ஷாது இருக்கான்ல அந்த சைக்கோ பையன் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுங்களும் உடனே கண்ணை காமிச்சிட்டு இருக்கானுங்க. இது நான் தான்டா, அவனை மாதிரியே இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்களா, அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அசால்ட்டாக அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறமா தான் அடி வாங்கினவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்து போகிறத அவன் தான்டா பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான். இதுக்கப்புறம் எப்படி பிடிக்க முடியும்? இந்த விஷயத்த கால் பண்ணி நூர்ஜஹான் கிட்டேயுமே சொல்லிட்டாங்க அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு. அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவான். அங்கே போய் அவனை எப்படியாவது பிடிச்சிருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அதே மாதிரி அவனுங்க எல்லாரும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஷாதும் சொன்னாப்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரான் உண்மையை சொல்றதுக்காக. ஆனால் அதுக்குள்ள அவனுங்க இங்கெல்லாம் நிற்கிறத பார்த்துட்டு அங்கே இருந்து போயிடுறான். இப்போ மறுநாள் ஆயிடுது. அந்த டவுன் ஹாலுக்குமே நம்ம ஹீரோயினி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டுலாம் வந்துட்டா. பட் அங்கே ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினிக்கு தெரியும். அது பாம் பிளாஸ்ட் தான் அப்படிங்கிற விஷயம்லாம் அவளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பக்கமாக நம்ம ஷாதுமே அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவனை பார்த்துட்டு இவன் கன்ஃபியூஷன் ஆயிடுறா. இவன் உண்மையிலே ஷாதானா இல்லை அந்த டூப்ளிகேட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உள்ளே போக போனால் ஒருத்தர் தடுக்கிறாரு. பாஸ் இல்லாமல் நீங்கள் உள்ளெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவளும் வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறது, இப்போ பாஸ் இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா அங்கே ஒருத்தவன் பாக்கெட்டில் பாஸ் இருக்குது. இவளும் போயிட்டு கியூவில் நிற்கிற மாதிரி நின்று அந்த பாஸ் ஆட்டையை போட்டுக்கிட்டு உள்ளார கொடுத்து என்ட்ரி ஆகிடுறா. இந்த நூர்ஜஹானோ ப்ரெஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கமாக ஷாது போகிறத அவளும் பார்த்துடுறா. உடனே தம்பிக்கிட்ட கண்ணை காட்டுறா. அந்த பக்கமாக அவன் போகிறான் புடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு அது எதுவுமே விளங்கலை. யாரக்கா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சட்டால் நின்றுட்டு இருக்கான். அவளும் அங்கே பேசி முடிச்சுட்டு தம்பிக்கிட்ட அந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கா. ஷாது இங்கே வந்துட்டான் அப்படின்னு. என்னக்கா சொல்கிற அப்படின்னா நம்ம பிளானு ஃபெயிலியர் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால்
இல்லை அவனை நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும், அவனை பிடிக்கலனா தான் பிளான் ஃபெயிலியர் ஆடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதுக்குள்ளே நம்ம ஷாதோ ஜன்னத் அந்த பக்கமாக போகிறத பார்த்துட்டான். அதாவது நம்ம சனம் உயிரோடு தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் அவனுக்குமே தெரிஞ்சு போச்சு. அவளை கூப்பிடலான்னு பார்த்தா அங்கே நூர்ஜஹானோட செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு கீழே பார்க்குறான். கீழே நம்ம சனம் வந்துட்டு வெளியில் போகிறதுக்காக க்யூவில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கூடவே அந்த நாசியாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நாசியா தான் அந்த ஹியூமன் பாம்புங்கிற விஷயம் தெரியாமல் இவ க்யூவில் நிற்கிறாளே, அவகிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன் பாட்டுக்கே பேப்பரில் மொத்த விஷயத்தையுமே எழுதிடுறான். சரி, இதை நம்ம சனம் கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு சனம் சொல்லிட்டு கூப்பிட்டா போகிறான். அப்போ பார்த்தா பின்னாடி யாரோ ஒரு ஆள் வந்து இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறாங்க அவனோட கழுத்தில். வேற யாரும் இல்லை, அது இந்த ரசியா தான். கரெக்ட் டைமுக்கு வந்து இவனை அட்டாக் பண்ணி மயக்கமாக்கிட்டா. மயங்கின அவனை அங்கேருந்து மறைச்சு தூக்கிட்டு போயிடுறா. பட் அவன் எழுதின லெட்ரு அங்கே கீழே தான் கிடக்குது. அது தெரியாமல் தூக்கிட்டு போயிட்டு நூர்ஜஹானுக்கும் கால் பண்ணுறா. அவளும் இந்த விஷயத்த சொல்கிறா. ஷாத் இங்கே வந்துட்டான், அவன் இங்கே இருந்தானா கண்டிப்பாக நம்மளோட பிளான் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. அவனை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அவன் இப்போ என்னோட கஸ்டடியில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ரசியா சொன்னதும், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அவனை பிடிச்சிட்டிங்களா? இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக 9:30 மணிக்கு நம்ம பாம்பை பிளாஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஃபோனை கட் பண்ணிடுறா. இந்த பக்கம் நம்ம சனமும் நாசியாவும் க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஷாத் எழுதின பேப்பரு அப்படியே காற்றுல பறந்து வந்து நம்ம ஹீரோயினி காலுக்கடியிலே வந்து விழுந்துருச்சு. என்ன பேப்பர் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை இவளும் எடுத்து படித்து பார்த்துடுறா. ஷாத் அதில் எழுதி வச்சிருக்கான் தெளிவாக. நாசியாவோட ஜாக்கெட்டில் தான் அந்த பாம் இருக்குது. அவள் ஒரு ஹியூமன் பாமாக மாறப்போறா அப்படிங்கிற விஷயம் அவளுக்கே தெரியாது. இது எல்லாத்துக்கு முன்னாடி சசி கபூர் தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவன் எழுதி வச்சிருக்கான். ஸோ இதை படித்து பார்த்துட்டு நாசியா உடனே தனியாக கூப்பிட்டு பேசுகிறா. அவ உடனே ஜன்னத், நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஜன்னத் இல்லை சனம்னு சொல்கிறா. அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? இந்த விஷயம் மட்டும் ஆகிலுக்கு தெரிஞ்சுன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் எங்க அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன், நீ நான் முழுசாக நம்பு, உனக்கு உன் அண்ணி மேலே முழு நம்பிக்கை இருக்குல்ல, அப்படின்னா நீ போட்டிருக்க ஜாக்கெட்டை கழட்டி உடனே என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் கழட்டி கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் சரி நீ வீட்டுக்கு போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சிடுறா. பட் ஜாக்கெட் வந்து இப்போ நம்ம ஹீரோயின் கையில் இருக்குது. இவங்க 2 பேரும் அந்த நாசியாவை டவுன் ஹாலே விட்டுட்டு வந்ததாக நினச்சிக்கிட்டு வாடா இங்கேருந்து கிளம்பி போகலாம், கரெக்டாக 9:30 மணிக்கு நம்ம வீட்டில் போயிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பாம் இங்கே வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி காரில் இருக்கிற பெட்ரோல் டேங்க் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுறா. அது தெரியாமல் இவங்க 2 பேரும் காரில் ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஏசி வேற ஆன் ஆகலை போல் 2 பேருக்கும் பயங்கரமாக வேக்குது. ஸோ அதனால் தம்பிக்காரனும் கோட்டை கழட்டி அந்த பக்கமாக வச்சிடுறான். இவளும் கோட்டை கழட்டி அந்த பக்கமாக வச்சிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா பாதி வரையிலே வண்டி நின்றுச்சு. என்னாச்சு அப்படின்னு கேட்டால் பெட்ரோல் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறான். என்னடா நீ வண்டி எடுக்கும்போது பார்த்து எடுக்க மாட்டியா, இதெல்லாம் நீ செக் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டால், நான் வண்டி எடுக்கும்போது எல்லாம் கரெக்டாக தான்க்கா இருந்துச்சு, இப்போ எப்படி இது மாதிரிலாம் ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். சரிவா அதான் வீடு பக்கத்தில் வந்துட்டோமே, நடந்தே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் நடந்து ஒரு வழியாக வீட்டுக்குமே வந்துட்டாங்க. அப்போ பார்த்தா அந்த ரசியாவுமே கால் பண்ணுறா. என்னாச்சு, நாசி அங்கே தானே இருக்கா, டவுன் ஹாலில் கரெக்டாக 9:30 மணிக்கு பாம்பு வெடிக்கும் தானே அப்படின்னு கேட்டால், நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவள் அந்த டவுன் ஹாலில் தான் இருக்கா, கரெக்டாக 9:30 மணிக்கு அது வெடிக்கத்தான் போகுது, இப்போ நான் அந்த பட்டனை இங்கேருந்தே ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பட்டனை அழுத்திட்டா. பட் அந்த பட்டனை அழுத்தினதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் அந்த பாமே வெடிக்கும். இது ஏற்கனவே அவள் செட் பண்ணி வச்ச விஷயம் தானே. பட்டனை அழுத்திட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு ஃபோன் கால் வருது. கால் பண்ணுறது இந்த பக்கம் நம்ம சனம் தான். என்னாச்சு, டவுன் ஹாலில் பாம் லாஸ் பண்ண போறியா, அந்த பிளான் நடக்காது, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்க நீ, யார் நீ அப்படின்னு கேட்டா, அது முக்கியம் இல்லை, அந்த டவுன் ஹாலில் இப்போ பாம் வெடிக்காது, ஆனால் அதுக்கு பதிலாக உன் வீட்டில் தான் இப்போ அந்த பாம் வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டா பின்னாடி அந்த பீப் சவுண்டுமே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அக்கா பீப் சவுண்டு இங்கேருந்து கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த பாம் ஓ வீட்டில் தான் வெடிக்க போகுது, ஏன்னா சைஃபோட ஜாக்கெட்டில் தான் நான் அந்த பாம்பை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காரில் அவங்க 2 பேரும் ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட்டை கழட்டி அந்த பக்கமாக போட்டாங்க இல்லையா. அப்போ நம்ம ஹீரோயினியும் அதே காரில் தான் இருந்திருக்கா போல். அந்த காரில் பின்னாடி பக்கமாக உட்காந்துக்கிட்டு நாசியா ஜாக்கெட்டில் இருந்த பாம் எடுத்து சைஃப் ஜாக்கெட்டில் வச்சு தச்சு வச்சுட்டா போல். இப்போ அந்த பாம் வெடிக்க போகுது. கரெக்டாக பீப் சவுண்டுமே கேட்டுட்டு இருக்கு. அதுக்குள்ளே இங்கே இவனும் கத்திக்கிட்டு இருக்கான், அக்கா பீப் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கொஞ்சமும் யோசிக்காம அவன் இந்த விண்டோ டோர்லேருந்து குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டா. அவ குதிச்சு அடுத்த செகண்டே பாம்பு வெடிச்சிருது. பாவம் தம்பிக்காரன் அந்த பாம் லாஸ்ட்ல செத்து போயிட்டான். இந்த பக்கம் நாசியா கிட்ட சனம் எல்லா உண்மையுமே சொல்லிட்டா போல. அண்ணன் இறந்து போனதை நினைச்சு அவள் பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. ஆகிலோட அந்த மறுமை வாழ்க்கைக்காக துவாவும் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நூர்ஜஹானோ தம்பி பாம் லாஸ்ட்ல இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. தம்பியோட டிஷர்ட் மட்டும் தான் அங்கே மிஞ்சி இருக்கு, அவனோட உடம்பு கூட கிடைக்கல. அவ உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ் வந்து கேட்குறாங்க, இது எப்படி நடந்துச்சு இந்த விபத்து, யாராவது பாம்பு வச்சுட்டாங்களா அவங்க வீட்டில் அப்படின்னு கேட்டா இவ போய் சொல்லிடுறா. இல்லை கேஸ் சிலிண்டர் வெடிச்சு தான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொன்னா, நான் தான் சொல்றேன்ல அதுதான் உண்மை, கேஸ் சிலிண்டர் தான் வெடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்க எல்லாரும் இருந்து போயிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம சனம் வந்து
பழி வாங்குறதுக்கு 4 பேரை டார்கெட் பண்ணி வச்சிருந்தா அதில் ஒருத்தவன் செத்து போயிட்டான். ஸோ அதனால ஒருத்தவனோட ஃபோட்டோவை எரிச்சிட்டு இருக்கா. அந்த மெசேஜை வந்து சுனியக்காரிக்குமே தட்டி விட்டுறா. 4 பேரில் ஒருத்தவன் காலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு இவ பயங்கரமாக ஷாக் ஆகுனா. அந்த லத்தீஃபும் ஆண்டியும் வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க, உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்து பார்த்தா நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கு, மேயரோட வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடிச்சு சைஃப் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்த உடனே இவ புரிஞ்சுக்கிட்டா, அப்போ கண்டிப்பாக இது அந்த சனமோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.